கடலூர் மாவட்டம் வேப்பூரில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சியில் 2.5 கோடி நிதி ஒதுக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை விடியா அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்ததாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் பேருந்து நிலையம் குடிமகன்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தேனியில் பாயாசத்தில் விஷம் வைத்து சிறுமியை கொன்ற வழக்கில் முக்கிய குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. போடியைச் சேர்ந்த ராம்குமாரிடம் கடந்த 2012ஆம் ஆண்டு அவரது உறவினரான சுரேஷ் என்பவர் 4,70,000 ரூபாயை கடனாக பெற்றுள்ளார். இந்த நிலையில் கடன் தொகையை திருப்பி கேட்டதால் ஆத்திரமடைந்த சுரேஷ் உள்ளிட்டோர் கடந்த 2013ஆம் ஆண்டு விஷம் கலந்த பாயாசத்தை ராம்குமாரின் குடும்பத்தினருக்கு கொடுத்துள்ளனர். இதில் ராம்குமாரின் 11 வயது மகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கில் சுரேஷுக்கு ஆயுள் தண்டனையும் உடந்தையாக இருந்த விஜயராம் என்பவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அரசு பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா மேடையிலேயே ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாத்தகோட்டா கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இதற்காக அடிக்கப்பட்ட துண்டறிக்கையில் திமுகவினர் பெயர் பொறுப்புகளுடன் இடம்பெற்றிருந்தன. ஆனால் அதே ஊரைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவரான நௌசாத் என்பவரின் பெயர் இடம்பெறவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த நௌசாத் ஆண்டு விழா நடைபெறும் மேடையிலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். புதுக்கோட்டையில் ஜாக்டோ ஜியோ சார்பில் நடைபெறவுள்ள போராட்டத்துக்கான ஆயத்த மாநாடு நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வரும் விடியா திமுக அரசை கண்டித்து வருகின்ற 15ஆம் தேதி போராட்டம் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து புதுக்கோட்டை ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஜாக்டோ ஜியோ சார்பில் போராட்ட ஆயத்த மாநாடு நடைபெற்றது. இதில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டதுடன் வரும் 26ஆம் தேதி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சியில் திமுகவினரிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டுள்ளது பேனர் மூலம் அம்பலமானது. சோழவந்தானில் அமமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த சத்யபிரகாஷுக்கு பேரூர் கழக செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்த திமுகவைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினர் மருத்துவ முகாமுக்காக ஏற்பாடு செய்திருந்த பேனரில் திமுக நிர்வாகிகள் சத்யபிரகாஷ், ஜெயராமன் ஆகிய இருவரின் புகைப்படங்களையும் தவிர்த்தனர். இதன் மூலம் திமுகவினரின் உட்கட்சி பூசல் பொதுவெளியில் அம்பலமாகியுள்ளது. தேனி அருகே அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டியதில் 5 வயது சிறுவன் பலியான வழக்கில் ஓட்டுநருக்கு 2.5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு ராஜா என்பவர் தேனி அருகே உள்ள பிசிபட்டியில் டிராக்டரை அதிவேகமாக ஓட்டி வந்துள்ளார். அப்போது சாலையை கடந்த சிறுவன் டிராக்டர் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்த வழக்கை விசாரித்து வந்த தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் ராஜாவுக்கு 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சின்னப்பனையூரில் மின்கம்பி உரசியதில் வைக்கோல் ஏற்றி வந்த சரக்கு லாரி தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. குப்பாச்சிப்பட்டி ரமேஷுக்கு சொந்தமான லாரியை பெரிய பனையூரைச் சேர்ந்த மணிகண்டன் ஓட்டி வந்துள்ளார். விவசாயி ஒருவருக்காக நெய்தலூரில் இருந்து 120 வைக்கோல் கட்டுகளை வாங்கி வந்த போது உயரழுத்த மின்கம்பி லாரியில் உரசி வைக்கோலுடன் லாரியும் எரிந்த தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. விடுமுறை தினத்தையொட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குடும்பத்தினருடன் குவிந்தனர். லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட், ரோஜா தோட்டம், சேர்வராயன் கோயில், கரடியூர், அண்ணா பூங்கா உள்பட பல்வேறு இடங்களுக்கு சென்று இயற்கையை கண்டு ரசித்தனர். குறிப்பாக ஏற்காடு படகு இல்லத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் நீண்ட நேரம் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். ஏற்காட்டில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். ஈரோட்டில் காதல் திருமணம் செய்து கொண்ட பெண் வரதட்சணை கொடுமையால் விஷம் அருந்தி தற்கொலை செய்ய முயன்றது குறித்து பெற்றோர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். நாராயண வலசு பகுதியைச் சேர்ந்த பிரியா கடந்த செப்டம்பர் மாதம் கருக்கம்பாளையத்தைச் சேர்ந்த ஜெயராமனை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இந்த நிலையில் பணம், நகை வரதட்சணை கேட்டு மாமனார், மாமியார் கொடுமை செய்ததாகவும் கணவரும் சேர்ந்து தாக்கியதாகவும் கூறி பிரியா சாணி பவுடரை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். தகவலின் பேரில் பிரியாவின் பெற்றோர் அவரை மீட்டு ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் பல மணி நேரம் காக்க வைக்கப்பட்டதால் மாற்றுத்திறனாளிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர்.
குறிப்பாக காலை 11 மணிக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மாலை 3 மணி ஆகியும் அமைச்சர் ஏவ வேலு விழாவில் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மாற்றுத்திறனாளிகள் பல மணி நேரமாக வெயிலில் காக்க வைக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டனர். இதேபோல் நிகழ்ச்சியில் முறையான குடிநீர் வசதி கூட ஏற்பாடு செய்யாததால் மாற்றுத்திறனாளிகள் அவதியடைந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நங்கவரத்தில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட சிறு பாலத்தில் திடீரென கான்கிரீட் கலவை பெயர்ந்து பள்ளம் விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தரமற்ற முறையில் சிறு பாலத்தை கட்டிய ஒப்பந்ததாரர் மீது மாவட்ட நிர்வாகம் மற்றும் விடியா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிதம்பரத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 9 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடியா ஆட்சியில் லாட்டரி விற்பனை படுஜோராக நடப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே புதுப்பட்டினம் மீனவ கிராம மக்களுக்கு அரசு வழங்கிய இலவச பட்டாக்களுக்கு திமுக நிர்வாகி லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு பட்டாவுக்கு 5000 வீதம் 400 பட்டாக்களுக்கு திமுக மாவட்ட மீனவர் அணி செயலாளர் கயல் மாரிமுத்து 20 லட்சம் ரூபாய் கேட்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து திமுக மாவட்ட மீனவர் அணி செயலாளர் கயல் மாரிமுத்து மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். திமுக பிரமுகர், மாவட்ட மீனவர் அணி செயலாளர், மாவட்ட பிரதிநிதியாக இருந்த மாரிமுத்து என்கின்ற கயல் மாரிமுத்து இவர் அணுமின் நிலையத்தில் ஊழியராகவும் இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களை மிரட்டி ஒரு பட்டாவிற்கு 5000 வீதம் லஞ்சம் கேட்டு வருகின்றார். சுமார் 400 பட்டாக்கள் என்பதால் ஒரு பட்டாவிற்கு 5000 இவர் லஞ்சம் கேட்பது கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் என்பதால் எங்கள் கிராமமே கொந்தளிப்பாக இருக்கின்றது. சேலம் அருகே 2 ஆண் குழந்தைகளுடன் தன்னை விரட்டிவிட்ட கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறை வாகனம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவாக்கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த 2 ஆண் குழந்தைகளுக்கு தாயான ஆர்த்தி என்பவரை அமெரிக்க வாழ் இந்தியர் பாஸ்கர் என்பவர் கடந்த ஆண்டு 2வது திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் தனது 2 குழந்தைகளுடன் கணவர் விரட்டிவிட்டதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறை வாகனம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. யார் பார்த்தாலும் சரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவர் என்ஆர்ஐயா இருக்கிறதுனால அவரை யாரும் பிடிக்க முடியாதுன்னு என்கிட்ட சவால் விட்டார். அவர் தயவு செய்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றணும், என்னை நம்பி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பொம்பளை போலீஸ் எங்கள் அக்காவை தரன்னு இழுத்துட்டு போய் அப்படி வன்முறையில் ஈடுபட்டாங்க. வார விடுமுறையை முன்னிட்டு பிச்சாவரம் சுற்றுலா மையத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. வார விடுமுறை என்பதால் சிதம்பரம் பிச்சாவரம் சுற்றுலா மையத்திற்கு படையெடுத்து வரும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மூலம் அலையாத்தி காடுகளின் அழகை ரசித்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் சாலையோர வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.